நீங்க எல்லாரும் என்கிட்ட ரொம்ப நாள் அந்த பிரெட் மேக்கர் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அதனால கண்டிப்பா டைம் எடுத்து போட்டுறணும்னு போடுறேன். இதுதான் வந்து என்னோட பிரெட் மேக்கர். இது Panasonic ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பிரெட் மேக்கர். இதோட மாடல் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இது வந்து மொத்தம் 31 ரெசிபீஸ் இதில பண்ணிக்கலாம். அந்த சைடில இருக்க அதோட மெனு எல்லாம். இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறதுக்கு இந்த மாரி ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அப்புறம் ஈஸ்ட் போடுறதுக்கு ஒரு சின்ன ஹோல் மாதிரி குடுத்துருப்பாங்க. இது வந்து அட்டாச்மெண்ட். 2 அட்டாச்மெண்ட் இருக்கு. அது நார்மல் மாவுனா அது ஒரு அட்டாச்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ரே ஃப்ளார்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளார்னா வேற ஒரு அட்டாச்மெண்ட்டு. இது கூட இந்த மாரி ஒரு மேனுவல் குடுத்துருந்தாங்க. அந்த மேனுவல்லயே வந்து டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு எவ்ளோ மாவு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து ஹோல் மீலும், ஃப்ளாரும் யூஸ் பண்ணலாம். இல்ல நார்மல் ஃப்ளாருமே யூஸ் பண்ணலாம் நம்ம. நான் வந்து இன்னைக்கு வந்து மில்க் லோஃப் பண்ணலாம். ஏன்னா எங்க வீட்ல உள்ள குட்டிக்கு வந்து மில்க் லோஃப் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒயிட் பிரெட் மில்க் பிரெட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதோட அளவு எல்லாமே நான் காமிச்ச புக்லயே வந்து கரெக்ட்டா குடுத்துருவாங்க. அத மட்டும் பண்ணா போதும். இப்ப இத ஓப்பன் பண்ணிட்டு இந்த பிரெட் மேக் பண்றதுக்குன்னு ஒரு டின் மாதிரி இருக்கு இல்லையா? இத எடுத்து வச்சுட்டு இந்த அட்டாச்மெண்ட் ஏற்கனவே காமிச்சத நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதில பெரிய வேலை ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஏற்கனவே மாவு 400 கிராம்ஸு, பட்டர் 20 கிராம்ஸ்ன்னு எல்லாம் குடுத்துருந்தாங்க. அத எடுத்து வச்சுட்டு, அத அப்படியே ஒன் பை ஒன்னா போட்டுறணும். ஃபர்ஸ்ட் நான் மாவு போட்டுறேன். மாவு வந்து பேசிக் ஒயிட் லோஃப்க்கு வந்து 400 கிராம்ஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அத எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறமா பட்டர். பட்டர் முடிச்சதுக்கப்புறமா 20 கிராம்ஸ் தான் பட்டர் போட சொல்லியிருந்தாங்க. அதனால 20 கிராம்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்பூனுமே அவங்க குடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டேபிள் ஸ்பூன்லேயே அளந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து சால்ட் 1 1/4 டீஸ்பூன் சொல்லியிருந்தாங்க. இதோட ஒரு சைடில டேபிள் ஸ்பூன் இருந்தது. இன்னொரு சைடில டீஸ்பூன் இருந்தது. அதுவும் ஈஸி தான். அப்புறம் மில்க் வந்து எவ்வளோ குடுத்துருந்தாங்கன்னா 290 எம்எல் குடுத்துருந்தாங்க. அதையும் போட்டுட்டேன். போட்டுட்டு ஒண்ணுமே பண்ண வேணாம். மிக்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே உள்ள வச்சுட்டு இத க்ளோஸ் பண்ணிடலாம். ஈஸ்ட் மட்டும் வந்து 1 டீஸ்பூன் போட சொல்லியிருந்தாங்க. அத வந்து இந்த மேல நான் அப்போதே காமிச்சேன் இல்லையா? அந்த ஸ்லாட்டு. இதில தான் போடணும். ஸோ ட்ரை ஈஸ்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இருக்கு. இது வந்து ட்ரை ஈஸ்ட். இத அப்படியே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு செட் பண்ணணும். இதில செட்டிங்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த மெனு இந்த நம்பர் இருக்கு இல்லையா? 1, 2, 3, 4 அத செட் பண்ணிட்டு நான் பேசிக் பண்ணுறதுனால 1ன்னு வச்சுட்டேன். அதுக்கு டிஃபால்ட்டா 4 மணி நேரம். அப்புறம் க்ரஸ்ட்டு எப்படி வரணும்னு அதையும் செட் பண்ணிடணும். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணேன். பிரெட் நல்லா உப்பி சூப்பரா வந்திருந்தது. மில்க் லோஃப்னால பயங்கர சாஃப்ட்டாவும் இருந்தது. இது வேற எதுவுமே கிடையாது. வச்சுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் போயிட்டு வந்தோனே நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா நான் வந்து இன்னொரு வீடியோவா போடுறேன். ஏன்னா ஷார்ட்ஸ்ல இவ்வளோ தான் என்னால போட முடிஞ்சது. நீங்க வந்து இதில வேற ஏதாவது ரெசிபி பார்த்தீங்கன்னாலும் சொல்லுங்க. அதையுமே நான் வந்து பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இது எப்படி சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு எடுத்திருக்கேன். பாருங்க அப்படியே பெண்ட் ஆகுது.